யார் நல்ல செய்தியை சொல்கிறாங்க, யார் ஃபேக்கான செய்தியை சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ மேற்குலக நாடுகளில் பெரிய ஒரு சண்டையாக ஓடிட்டுருக்கு. ஃப்ரான்ஸ் அவங்களுடைய 20 கப்பல்களை அனுப்புகிறாங்க, நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்க போகிறோம், அதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆர்மி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்டுக்கிட்டதாகவும், அதுக்கு ஃப்ரான்ஸ் நாங்கள் உடனடியாக எங்களுடைய 20 கப்பலை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னதாகவும், யூகே அதெல்லாம் முடியாது, நாங்கள் கப்பலாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னதாகவும் செய்திகள் வெளியானது. எல்லா இடத்துலையும் செய்திகள் போயிட்டே இருந்துச்சு, ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரான்ஸை சென்ட் வார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இதில் ஒரு டவுட் இருந்துச்சு, அது எப்படி ஃப்ரான்ஸை திடுதிப்புன்னு 20 வார்ஷிப்பை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா இந்த யுத்தத்தில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறதான அர்த்தம். அப்போது இது இப்படியே போயிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு மறுப்பு செய்தி வந்திருக்கு, ஃப்ரான்ஸ் அப்படி கப்பலை அனுப்புகிறதா சொல்லவே இல்லை, அது ஃபேக்கான நெரேட்டிவ் செட் செய்யப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நியூஸ், அதுவும் ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டுருக்கு. இங்கேருந்து அப்போ எந்த செய்தி உண்மை, எதன் அடிப்படையில் இந்த உலக அரசியலில் இந்தந்த நாடுகள் அமெரிக்காவுடன் நிற்கிறது அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியலை. அதில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு தகவல் என்னென்னா சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்து சொல்லிட்டாங்க, இல்லை என்னுடைய வான்பரப்பை என்னுடைய பேஸஸை நீங்கள் ஈரானை அடிக்கிறதுக்காக போருக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அது அமெரிக்காவுக்கு இப்போ சுத்தமாக பிடிக்கலை போல். அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. இப்போ தான் அவங்களுடைய கனரக ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. செஜில் மிசைல் எல்லாம் வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. செஜில் மிசைல்லாம் கிட்டத்தட்ட 1000 கிலோ வார்ஹெட் இருக்கக்கூடியது. இது இல்லாமல் உலக அரசியலில் சில முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக என்ஆர்ஐ இதை கவனிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பணத்தை இந்தியன் ரூபாவில் நீங்கள் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அந்த வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் ஒரு 4% சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். டாலருக்கு நிகரான வேல்யூ ஒரு 5% கம்மியாக இருக்குன்னா டோட்டலாக 9% அளவுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 8 வருஷத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் பாதியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ஆர்ஐ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டாலர்லேயே இன்வெஸ்ட் பண்ணி டாலர்லேயே ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதுதான் இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஒரு என்எஃப் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. குளோபல் மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி ஃபண்ட் அப்படிங்கிறது தான் கிஃப்ட் சிட்டி வழியாகத்தான் இந்த என்எஃப் அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. குளோபல் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். மேலும் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் தெரிந்து கொள்வதற்கு கீழே ஒரு லிங்க் இருக்குது. தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் இருக்குது. தமிழ்லேயே உங்களுடைய கேள்வி பதில்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் டாலரில் தான், ரிட்டர்ன்ஸும் டாலரில் தான் சொல்லியிருந்தேன். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ஆர்ஐக்கு இதில் டேக்ஸ் இல்லை என்பது தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் வித்தவுட் டேக்ஸ். ஸோ டைவர்சிஃபிகேஷனாக இருக்கட்டும், டேக்ஸ் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கட்டும், இது ஒரு சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல 25% ஸ்மால் கேப்லையும், 25% லார்ஜ் கேப்லையும், 25% மிட் கேப்புக்கும் போகும். மீதம் இருக்கும் 25% எப்படி மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அந்தந்த செக்டாரில் கொண்டு போடுவாங்க. சப்போஸ் மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு போர்ஷனை மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் கொண்டு போடுவாங்க. மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகல அப்படின்னா அப்படியே தூக்கி அதை லார்ஜ் கேப்ல போட்டுருவாங்க. ஸோ இதன் வழியா மார்க்கெட் கேப் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மாத பிரீமியத்தில் நமக்கு 120 மடங்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரே ஒரு விஷயம், இன்னும் 2 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. வேணுங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. 85,000 90,000 டன் எல்பிஜி கேஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டெய்னர் ஷிப் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து சென்று விட்டது. அதுவும் 2 ஷிப் கடந்து சென்று விட்டது அப்படிங்கிற இந்த செய்தியை 2 Indian ships, Shivalik and Nanda Devi, crossed the Straits of Hormuz and are now headed to ports in India. Each of the ships is carrying in excess of 46,000 metric tons of LPG, cumulatively 92,700 metric tons. ஊடகங்கள் பேசியிருந்தார்கள் அப்படின்னா இந்தியாவினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்தியாங்கிற இந்த ஒரு நாடு மட்டும்தாங்க அமெரிக்கா கூட போய் ஒரு டீல் பேசிட்டு அவங்களுடைய நேரடி எதிரியான ரஷ்யா கூட இன்னொரு டீல் பேச முடியும். ஈரான் கூடயும் நல்லபடியாக டீல் பேசிட்டு அவங்களுடைய நேரடி எதிரியான இஸ்ரேல் கூடயும் டீல் பேசி வச்சுருக்க முடியும். ஈரான் கூட மீடியேட்டராக இருக்கக்கூடிய ஒமான் கூடயும் இந்திய அரசாங்கம் பேசுவாங்க. ஒமான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹூத்திஸ், அவங்களுக்கு அடைக்கம் கொடுக்க ஏமன் நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, இப்படின்னு சொல்கிற எல்லா நாடுகள் கூடயும் பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு தான். இதை யார் வேணாலும் மறுக்கலாம். இப்படி நான் இந்திய நாடு எல்லாரும் கூடயும் நல்ல அப்ரோச் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பேர் இதை வேறு மாதிரி நீ சங்கீதான்றா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் மனசாட்சி தொட்டு வேறு ஏதாவது ஒரு நாடு இப்படி எல்லா நாடுகளுடன் நட்புடன் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அவங்களுடைய
யோசிக்கக்கூடிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க ஒத்துக்கிடவே மாட்டாங்க. பட் இந்தியனாக இதை நம்ம பெருமையாக சொல்லலாம். ஏன்னா நம்முடைய 2 LPG கண்டெய்னர்ஸ் தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து வந்திருக்கு. ட்ரோன்ஸ் வந்து விழுந்துடலாம், மிசைல்ஸ் வந்து விழுந்துடலாம், ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன் செஞ்சிடலாம். ஆனால் இது எதுவுமே நடக்காமல் 2 ஷிப் அப்படிங்கிறது வெளியேறி இருக்கிறது என்பது பெரிய விஷயம்தான். அதுக்கு காரணம் இருக்குது. 30க்கும் அதிகமான நாடுகள், இன்னைக்கு ஈரான் வந்து பதிவு போடுறாங்க, 30க்கும் அதிகமான நாடுகள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்க சொல்கிறதுக்கு எங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது மூடி தான் இருக்க போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை யார் வந்து எப்படி சொன்னாலும் சரி, அதை நாங்கள் திறக்க போகிறது கிடையாதுன்னு சொல்கிற ஒரே முடிவுடன் தான் ஈரான் இருக்காங்க. ஸோ ஈரான் அவங்களுடைய முடிவில் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் கூட சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை யோசிச்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு தேவையான இன்டர்செப்டார்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியானது. இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்கிறார், இன்டர்செப்டார் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி ஃபேக் ஆனது. நாங்கள் அதை விட அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு எங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். இன்னும் அதிகமான யுத்தங்கள் நாட்கள் அப்படிங்கிறது எங்களால் இந்த யுத்தத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருமே ஒரு எஸ்கலேஷன் ட்ராப்புக்குள்ளே தான் சிக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மொத்தம் 5 விதமான ட்ராப் இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஒரு 5 பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னேன். அந்த ட்ராப் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. அது பொலிட்டிக்கல் சயின்ஸில் தான் இந்த மாதிரி எஸ்கலேஷன் ட்ராப் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த எஸ்கலேஷன் ட்ராப்னா என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு அட்டாக் நடந்துருச்சு, ஈரான் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு எஸ்கலேஷன் தான். ஆனால் இது எஸ்கலேஷன் ட்ராப்பாக எப்போ மாறும் அப்படின்னா, ஓகே ஈரான் நம்மளை அடிச்சிட்டாங்களா, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈரான் அடிக்கலாம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நாடுகள் அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்காக மட்டும் சண்டை போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வார் எஸ்கலேட் ஆயிருச்சு. எஸ்கலேட் ஆன வார் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அடுத்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, எஸ்கோர்ட்டுக்கு கொஞ்சம் ஷிப்ஸ் அப்படிங்கிறது வரும், வார்ஷிப் அப்படிங்கிறது வரும். அதாவது இந்த ஆயில் கப்பல்களை முன்னாடி நின்று பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கான எஸ்கோர்ட் ஷிப்ஸ். இந்த எஸ்கோர்ட் ஷிப்புக்கு எதிராக ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்துருச்சுன்னா, எங்கள் ஷிப்பே நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அது எஸ்கலேட் ஆகும். ஸோ இந்த எஸ்கலேஷன் ஒரு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் ஆகி இது ஒரு பெரிய ட்ராப்பாக மாறிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு எஸ்கலேஷன் ட்ராப்புக்குள்ளே தான் இப்போ இந்த ஈரான் பிரச்சனை மாட்டியிருக்கு. யார் எந்த பக்கம் அடித்தாலும் சரி, ஈரானுக்கு எதிராக அடித்தாலும் சரி, இல்லை ஈரான் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு எதிராக அடித்தாலும் சரி, அது எஸ்கலேஷன் தான். இப்படிப்பட்ட எஸ்கலேஷனில் நம்ம ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்காமல் இருக்கணும்னா உடனடியாக இதுக்கான பேச்சுவார்த்தை வழியாக முடிவுகள் எட்டப்பட வேண்டும். பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டால், தூரமாக நம்ம எட்டி பார்த்தா கூட, தொலைநோக்கு பார்வையில் பார்த்தா கூட அதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்றளவும் தென்படவே இல்லை. ஸோ ஒன்ஸ் இந்த எஸ்கலேஷன் வார் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அந்த ட்ராப்புக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய இராணுவத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒவ்வொரு நாடுகளும் மாற்றி சண்டை போட்டு இது ஒரு செயின் ரியாக்ஷனாக மாறிடும். அந்த செயின் ரியாக்ஷன் வந்தால் மட்டும்தான் உலக அமைதி அப்படிங்கிறதெல்லாம் போய் அடுத்ததாக 3வது உலக யுத்தம் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ இந்த செயின் ரியாக்ஷன் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த எஸ்கலேட் ஆகலாம். பட் எஸ்கலேஷன் ட்ராப் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கிடக்கூடாது என்பதில் எல்லா அரசியல் தலைவர்களும் ரொம்ப நுட்பமாக அவங்களுடைய காய் நகரத்தில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இதில் வந்து பேசினவர் வேறு யாருமே கிடையாது, நாடு கடத்தப்பட்ட கிரவுன் பிரின்ஸாக இருக்கக்கூடிய ரஸா பஹல்வி அவர்கள் தான். ரஸா பஹல்வி அவர்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஈரானியன்ஸ் டு ஓவர் த்ரோ த கவர்மெண்ட். பஹல்வி அவர்கள் கூப்பிட்டுருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய ஈரானியர்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கிளர்ச்சி வழியாக ஓவர் த்ரோ பண்ணுங்க, அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சிருங்க, கவிழ்த்து விடுங்கள், அதற்கான தெம்பும் திராணி உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பஹல்வி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதே பஹல்வி அவர்கள் நேற்று உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்களை சந்தித்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ எதிரிகளுக்கு எதிரியாக அவங்க நண்பர்கள் கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஹல்வி அவர்கள் நேரடியாக ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்களை சந்தித்து பேசிக்கொண்டு, நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது, நாங்கள் ஈரானை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பஹல்வி அவர்களும் செலன்ஸ்கி அவர்களும் சொல்கிறாங்க. செலன்ஸ்கி அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், உக்ரைனையே உங்களால் இன்னும் சரியான ஒரு பாதைக்கு கொண்டு போக முடியலை, உக்ரைனில் இருக்கக்கூடிய யுத்தத்தை இன்னும் உங்களால் முடிக்க முடியலை, அதுக்கு முன்னாடி அடுத்த நாட்டை நீங்கள் கொண்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, இது சாத்தியமா? இப்படி சாத்தியம் என்றால் ஃபஸ்ட்டு உக்ரைனுடைய யுத்தத்தை முடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா? உக்ரைன் யுத்தத்துக்கு காரணம் ரஷ்யா தான், ரஷ்யாவினுடைய தொடர் தாக்குதல் தான் ரஷ்யா உக்ரைன் போர் நிற்காமல் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இதே செலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு மேற்குலக நாடுகளை விட்டுட்டு நம்முடைய மத்திய கிழக்கு நாடுகளிடம், சவுதி அரேபியா உட்பட பல நாடுகளிடம் எனக்கு காசு தாங்க, எனக்கு ஆயுதங்கள் தாங்க, ஏன்னா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போரை நிறுத்தாமல் செய்வதற்கான ஆயுதங்களையும் காசையும் யார் கேட்டுட்ருக்கா? செலன்ஸ்கி அவர்கள் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அடுத்ததாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பாயிண்ட். சரி,
இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது மட்டும்தானே விக்கி பிரச்சனை, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்து டமார்னு இடிச்சு விட்டு அந்த கேட்டை திறந்த உடனே அந்த பக்கமாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எல்லை கிடையாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அந்த வளைவை யார் கார்டியனாக வச்சுருக்காங்க அப்படின்னா ஈரான். ஸோ ஈரான் தான் அந்த 400 கிலோமீட்டர் ஷிப்பு போகிறதுக்கான அனுமதியை கொடுத்து, அந்த அனுமதி இணங்க அந்த ஷிப்பு போகிறதுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் அவங்க ஆயுதங்களை அங்கே நிப்பாட்டி வைக்காமல் அந்த ஷிப்புக்கு வழி கொடுக்க வேண்டும். அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நினச்ச மாதிரி நம்ம அடிச்சுட்டு போயிட முடியாது. அப்படி அடிச்சுட்டு போகிறதா இருந்தால் அந்த 400 கிலோமீட்டர் அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்னுடைய பார்டர், அந்த பார்டர் முழுவதுமாக இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய படை வீரர்கள் நிற்க வேண்டும். கப்பல் கடல் 400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பேர் நின்று எஸ்கோர்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத உங்ககிட்டே நான் விட்டுறேன். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தானே விக்கி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அப்போ இதனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரல் அங்கே கச்சா எண்ணெய் போயிட்டுருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 21 மில்லியன் பேரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 21 மில்லியன்ஸ் பேரல்ஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கச்சா எண்ணெயில் 20%. சரி, அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரைட் இருக்கே, ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியா இந்தோனேஷியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா. ஒட்டுமொத்த இந்த ஆயில் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ட்ரேடில் 23.2% ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா வழியாக தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, செகண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், மூணாவதாக இருப்பது கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 9.1%. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது சுயஸ் கனால் 6.2%. சுயஸ் கனால் நமக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரேல் மற்றும் காசாவினுடைய பிரச்சனை வந்தபோது எகிப்து அந்த சுயஸ் கனாலை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும், அதன் பிறகு சுயஸ் கனாலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சுயஸ் கனாலுக்கு அடுத்தபடியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப் அல் மந்தீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப் அல் மந்தீப் அப்படிங்கிறது ஏமன் நாடு ஹூத்திஸ் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அப்போ ரெட்சியை இணைக்கக்கூடிய இந்த மந்தீப் அப்படிங்கிற ஸ்ட்ரைட், இதையும் ஒரே நேரத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸையும் ஈரானுடைய ப்ராக்சிஸ் ஒரே நேரத்தில் முடக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆயில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கிட்டத்தட்ட 35% இல்லாமல் போயிடும். இந்த 35% இல்லாமல் போனது அப்படின்னா ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல தான் சிக்கல் அப்படிங்கிறது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படின்னு சொல்லி கூடிக்கிட்டே போகும். ஸோ இது எதுவுமே நடைபெறாமல் இருக்க வேண்டும். நாம் இந்த எக்ஸ்பான்ஷன் ட்ராப்புக்குள்ளே சிக்கிடக்கூடாது, எஸ்கலேஷன் ட்ராப்புக்குள்ளே சிக்கிடக்கூடாது அப்படின்னா பேச்சுவார்த்தை மட்டும்தான் இதற்கான தீர்வு. யுத்தம் தான் அப்படின்னு சொன்னால் இது சாதாரணமாக முடியக்கூடிய யுத்தம் கிடையாது. வெகு சில மாதங்கள் கண்டிப்பாக இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யுத்தம் கைவிடப்பட வேண்டும். அதுக்கு பதிலாக நல்லபடியான பேச்சுவார்த்தை நடந்தால் சாலச் சிறந்தது. இதுக்கான அடுத்த அப்டேட்டு உங்களுக்கு இதை விட நிறைய டீட்டெயில்ஸுடன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நான் முதலே சொன்ன மாதிரி NRA உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த NFO வேணும் அப்படின்னா மேலும் விவரங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் 2 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற QR கோடையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.